செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். நாளை பள்ளிகள் திறப்பு இருக்கா இல்லையா மற்றும் விடுமுறை நீடிக்கப்பட்டிருக்கிறதா, பள்ளிகள் திறப்பு எப்பொழுது என்று மாணவர்களுக்கு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட்டெல்லாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பார்த்திங்கன்னா கிளியர் ஆக போகிறீங்க. அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணவ செல்வங்களுக்கு தற்பொழுது அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பது முடிவடைகின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் நாளைக்கு விடுமுறை விடப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா புத்தாண்டு நாளில் வெளியூர் பயணம் சென்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாளை ஒரு நாள் விடுமுறை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா ஆலோசனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆலோசனை தற்போது வரைக்கும் நடக்கலை. சப்போஸ் ஈவினிங் மேலே, அதாவது 6 மணிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆலோசனை ஏதாவது தமிழக அரசோ இல்லை பள்ளிக்கல்வித்துறையோ ஆலோசனை ஏதாவது எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விடுமுறை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா விடுமுறை என்பது வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னமான முடிவுகளை நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையும் தமிழக அரசும் எடுக்கப் போகிறார்கள் என்பதனை பார்க்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா விடுமுறை ஒரு சில மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த ஒரு சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இன்னும் தேர்வு நிறைவடையாமல் இருக்குது. ஒரு சில இடங்களில் முடிஞ்சிருந்தாலும் ஒரு சில இடங்களில் முடிவாமல் இருக்குது. ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னென்னா அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை இல்லாமல் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து எக்ஸாம் எழுதிட்டுறதுனால ஒரு நாள் விட்டு விடுமுறைன்றது அது பெரிய அளவில் விடுமுறையாக இருக்காது. ஒரு 10 நாள் 5 நாள் அந்த மாதிரி விடுமுறை இருந்தால் தான் மாணவர்களுக்கு ஒரு திருப்தி படுத்த மாதிரி இருக்கும். அப்போ தான் ஆஃப்லி இயர் எக்ஸாம் லீவு ஹாலிடேஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாவட்டங்களில் எக்ஸாம் போயிட்டுருக்கு. அப்போது அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வர்றதுனால ஒரு 2 நாளோ இல்லை ஒரு நாளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சப்போஸ் அந்த பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ஒரே நாளில் தான் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கணும் அப்படின்ற முடிவை நம்மளுடைய தமிழக அரசு எடுப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு அங்கே எக்ஸாம் நடக்கிறப்போ மற்ற மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல நாளை விடுமுறை பற்றி. ஓகேங்களா, தற்பொழுது வரைக்கும் தகவலாக தான் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் தமிழக அரசும் சரி பள்ளி கல்வித்துறையும் சொல்லலை. ஆனால் நாளை தற்பொழுது வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி நாளை பள்ளிகள் இருக்குது. ஆனால் ஆலோசனை பார்த்திங்கன்னா ஈவினிங் நடந்து முடிந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மாணவர்களுக்கு ஒரு புத்தாண்டு அன்றைக்கே ஒரு திடீர் மாற்றமாக ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆலோசனை நடக்குமா, இல்லை ஆலோசனையில் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க, மாணவர்களுக்கு ஏற்ற போல் நடக்கிறதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய மாணவர்கள் நாளை விடுமுறை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் ரெக்கார்டு எழுதணும், அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கணும், அப்புறம் நிறைய சொல்கிறாங்க. நிறைய நாங்கள் வெளியே போயிட்டு வந்தனால டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய மாணவ செல்வங்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் நியூ இயர் விஷஸும் சொல்கிறாங்க. ஸோ புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. நானும் உங்களுக்கு விஷஸ் சொல்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் செல்லக்குட்டீஸ். அண்ட் மேலும் விடுமுறை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னா ஒரு 50க்கும் 45% இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றே ஆலோசனை நடக்கும்னு பார்த்தோம், ஆனால் நடக்கலை. இதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே நடக்குதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.